எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லிவர் ஆப்சஸ், அதாவது கல்லீரல் சீழ் கட்டிகள் பற்றி பார்க்க போகிறோம். கல்லீரல் சீழ் கட்டினால என்ன தொந்தரவு இருக்கும்? அதாவது வலது பக்க விலா எலும்புக்கு கீழே ஒரு நல்ல சிவியர் பெயின், அப்புறம் காய்ச்சல், அப்புறம் வயிற்று வலி, வாந்தி, குமட்டல், இது போன்ற அறிகுறிகள் தான் இந்த லிவர் ஆப்சஸ் ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் மஞ்சளாக போகிறது, மஞ்சக்காமாலை, இந்த மாதிரிப்பட்ட சிம்டம்ஸ் கூட ஏற்படலாம். இந்த கல்லீரல் கட்டிகள், சீழ்கட்டிகள் எதனால் வருது? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மது பிரியர்கள், மது பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த அமீபா கிருமியினால் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது ஒரு அமீபிக் லிவர் ஆப்சஸ் ஒன்று உருவாகிறது. இது தவிர நம்ம உடம்பிலே வேறு எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தால் அதுவும் இந்த இரத்த நாளங்கள் வழியாக கல்லீரலுக்கு சென்று அங்கேருந்து பயோஜெனிக் லிவர் ஆப்சஸ் என்று சொல்லுவோம். அந்த வகையான சீழ்கட்டிகள் உருவாகிறது. சரி, இப்போ இந்த சீழ்கட்டி வந்துடுச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவீனமான நல்ல டெக்னிக்ஸ் இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் மினிமல் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்லேயே இதை குணப்படுத்தி விடலாம். ஸோ இதற்கு தகுந்த மருந்துகளை தெரிந்து அதுக்கு செலுத்த வேண்டும். மற்றும் அந்த சீழ்கட்டிகள் சைஸ் பொறுத்து அதுக்கு அல்ட்ராசவுண்ட் இமேஜ் கைடட் ஆஸ்பிரேஷன் டெக்னிக் அப்படி என்று இருக்கிறது. அதாவது ஸ்கேன் பண்ணி அதன் வழியாக சிறிய ஊசி செலுத்தி அதிலிருந்து அந்த சீலை நம்ம எடுத்து அதை குணப்படுத்தலாம். சீழ்கட்டிகள் சில சமயம் பெரிதாக இருக்கும். அப்படி இருந்துன்னா அது வழியாக ஒரு சின்ன டியூபை போட்டு அந்த சீல் வெளியே வடிந்து வருவதற்கான வழிகள் ஏற்படுத்தலாம். ஸோ அதிகமாக அனைவருக்கும் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ்லேயே செட்டில் ஆயிரும். 100லே ஒன்றோ ரெண்டோ பேருக்கு சில சமயம் சீல் கட்டி வெடித்து போகவோ, அதிலிருந்து சீல் வெளியே பரவுவதோ அப்படி ஏற்பட்டால் அவர்களுக்கு இப்போது நுண்துளை வழியாக அதை க்ளீன் பண்ணி லேப்ரோஸ்கோபிக் டீரூஃபிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், ஸோ இது செய்யப்படுகிறது. தேங்க்யூ.